எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். அருமையான குளிர்ச்சியான நேரத்தில் நல்ல ஒரு கடலின் ஓரத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு அநேக நேரங்களில் கடல் அருகில் சென்று அங்கே கடலில் அவர் கடலின் அருகில நின்று பேசினதையும் படகில நின்று பேசினதையும் கடலில் அக்கறைப்படுகிற போது நடந்த அற்புதங்களை குறித்தும் இந்த நேரத்தில் நான் தியானித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு ஒரு நாள் இயேசு கலிலேயா கடல் ஓரத்துக்கு போனார். அந்த கடல் ஓரத்தில் போய் கொண்டிருக்கிற போது அங்கு ஒரு படகை கண்டார். அந்த படகில் அது சீமோனுடையது என்று அறிந்து அந்த படகின் மேலே இயேசு உட்கார்ந்து அங்கே ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பேதுருவை பார்த்து சொன்னார், நீ தள்ளுப்பட்ட படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே உன் வலைகளை போடு என்று சொன்ன போது பேதுருவின் வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை இருந்தவன். முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாததினால அவன் பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்னால் இந்த நாட்களை போன்ற கடலாய் அது இருக்கவில்லை. வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயா கடல் ஒரு கண்ணாடி பழுங்கு போன்ற ஒரு தெளிவான கடலாக அது இருந்தது. அந்த மீன் மேலிருந்து பார்த்தால் கீழே மீன்கள் ஓடுகிறதை காண முடியுமா? அப்படி என்றால் அந்த கடலில ராத்திரியில தான் அந்த மீன் வலையிலே அந்த மீன்கள் பட சந்தர்ப்பம் இருக்கு என்றால் வலைகளை கண்டால் மீன்கள் பக்கமாய் விலகி போய்விடலாம். ஆகவே நான் சொல்கிறான், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இப்போது பகல் நேரமாய் இருக்கிறதே, நாங்கள் அதில் போய் வலையை போட்டால் என்னவாகும் என்கிறதை போல பேதுரு கேட்கிறார். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் படகை தள்ளிக்கொண்டு ஆழத்தில வலையை போட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அவன் திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இப்படி நடந்தது? முதலாவதாக நாங்கள் அறிய வேண்டும், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக அவன் வலைகளை போடுகிறதை பார்க்கிறான். அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை. ராத்திரியில நான் மீன் பிடிக்கிறது அவனுடைய இயல்பான நிலைமை. அவன் ஒரு மீனவன். இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய குமாரன். ஆனால் பேதுரு ஒரு மீனவனுடைய மகனாக இருந்திருக்க வேண்டும். அவன் இருந்த போதிலும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனா. இயேசுவை அந்த நாட்களில் சில பேர் ஒரு ரப்பியாக பார்த்தாங்க, ஒரு போதகராக பார்த்தாங்க. ஆனால் அங்கே பேதுரு அதைவிட மேன்மையான ஒரு இடமாக பார்த்திருக்க வேண்டும். ஒரு வேளையில போதகராய் கூட பார்த்தால் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக அங்கே போடப்பட்ட அந்த வலையை போட்ட போது திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறான். இன்னொரு பக்கத்துல இயேசுவை அவன் விசுவாசித்தான் என்றால் அது மட்டும் ஜனங்களுக்கு அவன் பேசின வார்த்தைகள், இயேசு அவர்களுக்கு மத்தியில செய்த அற்புதங்களை பேதுரு வலைகளை அலசி கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கலாம். தேவனுடைய அற்புதங்களை பார்த்திருக்கலாம். இயேசு கரங்களை வைக்கும் போது வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட்டதை பார்த்திருக்கலாம். இயேசுவை கண்டவுடனே பிசாசுகள் அலறுவதை பார்த்திருக்கலாம். ஆகவே அவன் இயேசுவை விசுவாசித்தவனாக, அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் எனக்கும் நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்தவனாய் அந்த வலையை ஆழத்திலே போட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். நீங்கள் பலவிதமான தொழில் ரீதியான அனுபவங்கள் உடையவர்களாய், இல்லாவிட்டால் உங்களுடைய அறிவு சார்ந்த அனுபவம் உடையவர்களாய், வாழ்க்கையில நீங்கள் கடந்து போன பாதைகளில அனுபவம் உடையவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் அனுபவங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்கள். ஒரு வேளையில நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் தான்,
மழையையும் காண மாட்டீர்கள் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத பேதுருவை போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கலக்கத்தோடு குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். எவ்வளவோ முயற்சி செய்தேன், எவ்வளவோ ட்ரை பண்ணினேன், எவ்வளவோ நான் அங்கே பிரயாசப்பட்டு விட்டேன், ஒன்றும் இல்லை, எல்லாம் தோல்வியாய் முடிந்து விட்டது, எல்லாம் வெறுமையாக்கப்பட்டு விட்டது, எல்லாம் நஷ்டமாகி விட்டது, எல்லாம் பக்கத்தாலும் என் வாழ்க்கையில வெறுமையை நான் உணர்கிறேன் என்றிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை யார் யார் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக. அவர்கள் தோல்விகள் மாறட்டும், அவருடைய துக்கங்கள் மாறட்டும், அவருடைய குறைவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுகிற இருதயத்தையும் ஜனங்களுக்கு கொடுப்பீரார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்மையானுகளே, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்து பாருங்கள். விசுவாசித்தவர்களை நடந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேன், ஆமேன்.